Hi dears, welcome to Home Queen Treats. இன்றைக்கி நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் வந்து ஒரு வாழைக்காய் ரெசிபி வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காய் எப்போதுமே புதுமையாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி முறையில் பண்ணுங்கள். எப்போதும் பொரியல் மாதிரி ரொம்ப பழசாக பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு முறையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காவை அதுக்காக நான் இந்த மாதிரி ஷேப்பில் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு முழு வாழைக்காய், நல்லா பெரிய சைஸ் வாழைக்காய், அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய தெரியுது. கொஞ்சம் அதிகமாக எண்ணெய், அதாவது ஷாலோ ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுப்பாலாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த வாழைக்காய்க்கு நான் இப்போவே தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் அப்படியே லேசாக வந்து பொரிஞ்சு வந்தாலே போதும். நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரியே வாழைக்காவை வந்து வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அப்படியே கடுகு போட்டு தாளித்து பொரியல் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வெளியில் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலே போதும். கண்டிப்பாக வீடியோவை லைக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோக்கள் நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக போடுவேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துருக்கிற எண்ணெயே வந்து நமக்கு போதும். அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது கூட நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாழைக்காய். அதே மாதிரி இப்போ நான் வந்து சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி அளவுகள் சேர்த்துக்கலாம். ஸோ சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இது கூட என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பற்கள் இந்த மாதிரி ஒரு 10 பற்கள் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர்த்துக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் வாழைக்காய் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அதுக்காக நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லாவே வந்து பொரிய விட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் நான் வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இப்போது நான் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். ஆல்ரெடி நான் வாழைக்காய் பொரிக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ சில்லி பவுடர், அதாவது காஞ்ச மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து பெப்பர் எடுத்திருக்கேன். பெப்பருடைய அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் போல், அதுவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து இந்த வாழைக்காய் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே சேர்க்குறோம், ப்ளஸ் பச்சை மிளகாய், பூண்டு, இதோட ஸ்மெல் எல்லாமே இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதில் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டாம், எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இந்த அளவுக்கு இது நல்லாவே அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு டைம் கொடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு 2லிருந்து 5 நிமிஷம் நல்லாவே வந்து பிரட்டி விடலாம். ஸோ அந்த எண்ணெய் எல்லாமே, இந்த மசாலா எல்லாமே இந்த வாழைக்காயில் இறங்குற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து 2லிருந்து 5 நிமிஷம் புரட்டி எடுத்தாலே நமக்கு வாழைக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுலேயும் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸும் கொடுங்க. எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும்.
நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் இந்த மாதிரி ரெசிபீஸ் தவிர்த்து சில ரீயூஸ் ஐடியாஸும் வந்து ஓனாக போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.